இயேசு கிறிஸ்து என்ன செய்வேன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசபேலுங்கிற அசுத்தாவி எப்பவும் தீர்க்க தரிசன சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் ஆவி கிரியை செய்கிற தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவி. ஏன்னா எலியா, யோவான் நாடகன் எல்லா தீர்க்க தரிசிகள் பாருங்களேன், அவங்களுக்கு விரோதமாக தான் அது வருது. அப்போ தீர்க்க தரிசன ஆவி எந்த சபையில் பிரதானமாக கிரியை செய்கிறதோ அந்த சபைகளில் அதுக்கு ஒரு போராட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அதை என்ன செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மனம் திரும்பும்படி உனக்கு தவணை கொடுக்குறேன், உனக்கு இடம் கொடுக்குறேன், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்ற. 2 இடத்துல மனம் திரும்புதலை பத்தி அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு. எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. மனம் திரும்பலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவளுக்கு விருப்பம் இல்லை மனம் திரும்புறதுக்கு. அதனால அவள் ஃபாலோவர்ஸை அவளை எல்லாரையும் நான் வியாதி கொடுத்து அவங்கள கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. மனம் திரும்பிட்டா அவங்க தாழ்மைப்பட்டுட்டாங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக அவங்க உயர்த்தப்படுவாங்க, விடுதலையாக்கப்படுவாங்கிறதையும் சொல்றாரு.